Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. வீரா சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் ஜீ தமிழில் வீரா சீரியலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா 7 o'clock டைம் சேஞ்ச் பண்ணதுலேருந்து சீரியல் வந்து ரொம்பவே டிஆர்பி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல சீரியலில் டைம் சேஞ்ச் பண்ணி இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ வருத்தங்களை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 7லேருந்து 7:45 வரைக்கும் இந்த மாதிரி வீரா சீரியலுக்கு பார்த்திங்கன்னா பல டைம்ஸ் பார்த்திங்கன்னா டைம் சேஞ்சஸ் ஆகி ஃபைனலாக இப்போ 7:30லேருந்து 8 o'clock வரைக்கும் ½ an hour வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா வீரா சீரியலுக்கு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எபிசோட்லேருந்து கிளைமேக்ஸ் எபிசோட் வரைக்கும் டைம் சேஞ்சே ஆகாமல் அதே ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகி முடியும். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. டிஆர்பி அப்படிங்கிற பேட்டிலுக்காக ஒவ்வொரு தடவை சீரியல்ஸோட டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜீ தமிழ்னு மட்டும் கிடையாது, மற்ற சேனல்ஸுமே இதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா வாரம் ஏதாவது ஒரு சீரியல் வந்து 45 minutes டெலிகாஸ்ட் ஆகும், 1 hour டெலிகாஸ்ட் ஆகும், மறுபடியும் ½ an hour டெலிகாஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சீரியலோட டைமிங்ஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அகைன் வீரா சீரியலோட டைமிங்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. கம்மிங் மண்டேலேருந்து வீரா சீரியல் 7:15லேருந்து 8 o'clock வரைக்கும் அப்படின்னு சொல்லி 45 minutes டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா 7:30 ஸ்லாட்டில் வீரா சீரியல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து 4+ ரேட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சீரியலில் வந்து இன்னுமே டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கை தான் இம்ப்ரூவ் பண்ணணுமே தவிர டைமிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 45 minutes டெலிகாஸ்ட் ஆகிறதுனால டிஆர்பி குறையிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஜீ தமிழ் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா 6:30 ஸ்லாட்டை வந்து செகண்ட் ஸ்லாட் லீடர் கெட்டிமேளம் சீரியல் தான் வாங்கிட்டு இருக்கு. 7 o'clock ஸ்லாட்டை எப்படியாவது வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் 7:15லேருந்து 8 வரைக்கும் வீரா சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணால் விஜய் டிவியோட பாக்கியலட்சுமி சீரியலுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்து 7 o'clock ஸ்லாட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானிங்கில் தான் இந்த மாதிரி டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வீரா சீரியல் ரசிகர்களுக்கு அது ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். பிகாஸ் 45 minutesலையுமே சீரியலை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ வீரா சீரியலோட இந்த டைமிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.